அது ஒண்ணும் இல்ல, புரட்சி தீயை பற்ற வைங்கன்னா பக்கத்துல பற்ற வச்சுட்டா ஒண்ணுமில்ல. பெரிய படையை நடத்தி போர் நடத்தின ஒரே ஒரு வாக்கு, அவை தூக்கு. தேவர் சிலைக்கு மாலை போட்டு போயிட்டு இருக்க, கண்ணாடியை தட்டான் 10 பேர் வந்து, சின்ன சின்ன பசங்க, இறக்கு கண்ணாடியா, நாங்க இருக்கோம், நீ தைரியமாரு திராவிட மாடல் பேசிட்டு இருக்கும்போது என் பிள்ளைகளாம் பழைய எம்பு தலைக்கு பேரிச்சம்பலம் அப்படின்னு வன்னியராக, பறையராக, தேவேந்திரராக அப்படி பிரிஞ்சு செல்லுங்க, கவுண்டரா பிரிஞ்சு செல்லுங்க. எத்தனை பேர் செல்வீர்கள்? ஆனால் தமிழராக கலைந்து செல்லுங்கள், அத்தனை பேரும் ஒன்றாக செல்வீர்கள். கீழே என் பங்காளியுடைய குரல் செய்தி, யாரு மைண்ட் வாய்ஸ், என் பங்காளி வடிவேலோடது. ஐயோ, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரே. கர்ம இல்லையா உனக்கு, கண் இல்லையா உனக்கு, என்ன நாங்க செய்யல, நான் எதையாவது செய்யறேன், எங்க ஊர் எம்எல்ஏ மட்டும் கூட்டிட்டு போயிரு, நல்லா இருப்ப. ஐயா, அடிக்கடி கூட்டிட்டு போயிடாத மதுரமராசா. இந்த தேர்தலுக்கு வேலை செய்யவே காசுக்கு கடும்பாடு பட்டுட்டேன். என் பிள்ளைகளுக்கு ஒழுங்கான சோறு போட முடியல, தங்க இடம் கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டம். இது மாதிரி பல ஆயிரம் மடங்கு கூட்டம் வெளியில இருக்கு. வர்றதுக்கு அவனுக்கும் காசு இல்லை, எனக்கும் தங்க வைக்க காசு இல்லை, சோறு போட காசு இல்லை. எமதர்மா ஒரு கொஞ்சம் இடைவெளி விட்டு தூக்கு. இடைவெளி விட்டு தூக்கு. 6 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொண்டுட்டான். வண்டியை ஓட்டு அல்லாதீங்க, ஒரு 10 நிமிஷத்துல வரேன். யாராவே நடுச்சாலையில் வச்சு போடுறான் அவனு. ஏன் போட்டான் என்று கேட்பேன். என் பிள்ளைகளை தொட்டா அவன் நெஞ்சில வாயும் ஒரு தோட்டம். தட்சாலி வரல அங்க முடிஞ்சா அவன் அடக்கம் பண்ணிட்டியா, என்னை மன்னிச்சுக்கிறங்க, இனிமே அவனும் செய்ய மாட்டான். இப்ப பிள்ளை அடக்கம் பண்ணுங்க, செட்டில் ஆயிரம் பிரச்சனை. மீட்டு அவர் அன்பை தந்தார், அன்பை திருப்பி கொடுத்தேன். எங்கு பார்த்தாலும் கடும் சூறாவளி, எல்லா புயலும் அங்குதான் மையம் கொண்டிருக்கிறது. வரலாறு காணாத பணமழை கொட்டுகிறது. மக்கள் அதில் மகிழ்ச்சியுடன் நனைந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று. ஆனால் இன்னும் ஆண்டுகள் கடும் வறட்சி நிலவும். தொடர்ச்சியா தோக்கிரிய சீமான், உனக்கு சோறு வரல, வராது. ஒரு சிற்பி பெரும் பாறையை உடைக்கிறான், கொத்துறான், கொத்திக்கொண்டே இருக்கான். 10,000 முறைகள் கொத்துகிறான். அந்த கல்லில் சிறு பிளவு கூட வரல, சின்ன கீறல் கூட விடல. நம்பிக்கையோடு கொத்து கொண்டிருக்கிறான். அதுல என்ன வரும், எப்படி உருவாகும் என்பது தெரியாமல் 10,000 முறை தொடர்ச்சியாக கொத்தி கொண்டிருக்கிறானே, அதுதான் சாதனைக்கு தேவையான ஒன்று. மூங்கில் இருக்கிறதே, அது சாதாரணமாக 5 மாடி உயரத்திற்கு வளரும். ஆனால் விழுந்த உடனேயே, பூமியில் விழுந்த உடனே விதை முளைப்பதில்லை. என் உடன் பிறந்தார்களே, முளைப்பதில்லை. பல ஆண்டுகள் ஆகும். அதிலும் குறிப்பாக சீன மூங்கில் 5 ஆண்டுகள் ஆகும். 5 ஆண்டுகள் அது முளைப்பதற்கு. ஒரு விவசாயி தன் தோட்டத்தில் மூங்கில் விதையில விதைச்சிட்டான், அது முளைக்கவே இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக சோர்வின்றி ஓராண்டு இல்லை, ஈராண்டு இல்லை, 4 ஆண்டு இல்லை, 5 ஆண்டு, 9 ஆண்டுகள் ஊத்துறான். 9 ஆண்டுகள் ஊத்துறான். ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு வந்து அந்த வயலை பார்த்தே இருக்கான், முளைக்கல. ஆனால் தண்ணி ஊத்திட்டே இருக்கான். 9வது ஆண்டு ஒரு நாள் வரும்போது அவனுக்கு பதிவாம மகத்துல மலர்ச்சி, எல்லா மூங்கிலும் முளைச்சிருச்சு. எப்படி இருக்கு பாருங்க. 5 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுது மூங்கில் முளைச்சு வர்றதுக்கு. குறிப்பாக சீன மூங்கில் 5 ஆண்டுகள். ஆனால் 5 வாரத்தில் 50 அடி உயரத்திற்கு வளர்ந்துருது. 5 வாரம் தான். ஆனால் முளைப்பதற்கு 5 ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட அந்த மூங்கில் 5 வாரத்தில் 50 அடி உயரத்திற்கு வளர்ந்து விடுகிறது. என்ன சொல்ல வராம, 5 வாரத்தில் 50 அடி உயரத்திற்கு வளர்கிற அந்த வலிமையை, அந்த உறுதியை இந்த வேர் மண்ணுக்குள்ளேயே தயாரித்துக் கொண்டிருக்குதுங்கிறான். அவ்வளவு உறுதியான வேரை 5 ஆண்டுகள் தயாரித்துக் கொண்டிருக்குங்கிறான். அதைத்தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இவ்வளவு காலமும் நாங்கள் உறுதியாக நிற்பதற்கு, உயர்ந்து நிற்பதற்கு வலிமையான வேர்களை இவ்வளவு காலம் தயாரித்துக் கொண்டிருந்தோம்.
இப்போது முளைக்க தொடங்கி இருக்கிறோம். இனி எங்கள் உயரம் விண்ணை தொடும். அந்த தொடர்ச்சியா ஒருத்தன் 9 ஆண்டுகள் தண்ணி ஊத்திட்டு இருந்தான்ல, வேற யாரும் இல்ல, இவன் தான். ஊத்திக்கிட்டே இருப்பேன், முளைக்க ஒரு ஆளா ஊத்துனேன், இப்ப லட்சக்கணக்கா சேர்ந்து ஊத்துறோம். அது புரியுதா? எப்படி தெரியுமா? எங்கால உசிலம்பட்டில் எனக்கு எப்படி சோறு போட தெரியுமா? எப்பா சீமா ஐயோ சாப்பிட்டு வா. அப்பா ஏய் சமைச்சாச்சு, என்ன உட்காரப்பா, சாப்பிட்டு பாப்பா. சாப்பிடலன்னா கட்டி வச்சு அடிச்சு போடுவான். அன்பை அப்படி வெளிக்காட்டுவாங்க எங்காலுங்க. அது மாதிரி இந்த 2 பக்கம் நிக்கிற இந்த மாதிரி பசங்க இருக்காங்களா, எந்த கட்சிக்கு வருவான்னு நினைக்கிறாங்களாம்? யாருக்கு வருவா? யாருக்கு வருவான்னு நினைக்கிற? பேரணியில நடக்கிறான் பாரு, எப்படி நடக்கிறான் பாரு, என்ன ஒழுங்கு. உயிர் காக்கும் அவசர ஊர்தி வந்தா சரசரன்னு ஆளு விலைக்கு விடுவாங்க, ஓடுவான், வழி கொடுப்பான். எந்த கட்சி வேட்பாளரை இப்படி உட்கார வச்சு பேசியிருக்கு உலகத்துல? சொல்ல, கடைசி வரைக்கும் இப்படியே நிக்கணும். இப்படியே நிக்கணும். காலையில மந்திரி, சாயந்தரம் எந்திரி. அவர் அடிக்கடி பதவியேற்பு விழா நடந்தா அது அதிமுக, அடிக்கடி பாராட்டு விழா நடந்தா திமுக. இதான் 2 கட்சிக்கு இருக்கிற ஆட்சிக்கு வித்தியாசம். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் ஒருத்தர், அவர் எம்எல்ஏ மந்திரியா இருக்காரு, பொண்ணு கட்டு போறாரு. மந்திரிக்கு பொண்ணு கிடைக்காதா, கொடுத்துருவாங்க நினைச்சு. இல்லைங்க மன்னிச்சுக்கணுங்க, ஏங்க பொண்ணு கட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள மந்திரி இருக்குமா இல்லையான்னு தெரியாது. இது எதுக்குங்க? அந்த அம்மா காலையில மந்திரின்னு அறிவிக்கும், சாயந்தரம் எந்திரின்னு அறிவிச்சு விட்டுரும். அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. என் தங்கச்சிக்கு எப்படி சொத்து இருக்கும், தேர்தலில் எவ்வளவு செலவு பண்ணுவா, இதெல்லாம் பார்க்க கிடையாது. உறுதியா இருப்பாளா? 1 கோடி கொடுத்தாலும் நீ 1 கோடி கொடுக்குற வேலை வாங்கிட்டு வேலைக்குன்னு சொல்லும்போது அதுக்கு அடிபணியாம இருப்பாளா? இருப்பா. அப்ப அவதான் வேட்பாளர். இவ்வளவுதான் எங்க இருக்கு. நம்மளை எவ்வளவு பயங்காட்டினாங்க, இப்ப நம்ம எத்தனை பேரை பயங்காட்டிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு நடக்குது, சமாளிக்க முடியாது நம்மள அவங்களால. அவன் எல்லாம் இல்லை சொல்ற, அவன்கிட்ட மட்டும் வாயை கொடுத்துறாத, வாயை கொடுத்துறாத, கொண்டே வருவா அப்படின்ட்டு. இவர்கள் கொள்ளையடிப்பார்கள், கூடி கொள்ளையடிப்பார்கள். திமுகவுக்கு மட்டும் ஒரு மாசம் வசூல் எவ்வளவு? அவங்க வீட்டில் மாப்பிள்ளை வசூலிக்கிறாரு சபரிசன். அவரை மாப்பிள்ளை சபரிசன் ஒரு காசு, ஒரு சேமிப்பு. அங்கிட்டு தம்பி உதய கூட ரத்தீஷ்னு ஒரு தம்பி இருக்கிறாரு, அவர் ஒரு சேமிப்பு. அங்கிட்டு அவருடைய அண்ணன் சர்வேசன், அவர் லண்டன்ல இந்திய தூதரகத்தில் அவரும் அவர் மனைவி வேலை செய்கிறாங்க. இந்த காசுகள் போகுது. எனக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க, இந்த மாப்பிள்ளை சபரிசனும் ரத்தீஷும் சேர்ந்து ஆஸ்திரியாவில் ஒரு வங்கி தொடங்க போகிறாங்களாம், பேங்க்கு. நான் நினச்சேன், எதுக்கடா இன்னொருத்தன் பேங்க்கில் போய் நம்ம பணத்தை போடணும், நம்மளே ஒரு பேங்கை வாங்கி அதில் ஓட்டுருவோம் அப்படின்னு. நீங்கள் 50 வருஷமா தாயே, என் தந்தையே, தங்கச்சிகளே 50 வருஷமா ரெட்டலைக்கு போட்டு உதயசூரியனுக்கு போட்டு எங்களையெல்லாம் உங்க பிள்ளைகளை நடு ரோட்டில் போட்டியில தாயே, நல்லா இருப்பிய. கத்தி சாக முடியலம்மா, தொண்டையெல்லாம் புண்ணா போச்சு, அடிவயிறு வலிக்க எடுத்து பேசுறேன்னம்மா, நல்லா இருப்பிய. ஒரே ஒரு ஓட்டு. நீங்க ஒரு தடவை படுத்து யோசிச்சு. ஆமா, இந்த பயல்களுக்கே ரொம்ப நாளா ஒரு அம்மா சொல்றாங்க, என் பையன் வெளியில இருந்து போன் அடிச்சு சொன்னான், சீமானுக்கு போடு, விவசாயிக்கு போடணும். ஆமா போடணும், அப்பதான் இவங்க கொட்டமும் அடங்கும்னு. அதுக்காவது போடுங்கம்மா, அதுக்காவது போடுங்கம்மா. அம்மா காலையில ஒரு கருத்து படம் பார்த்தம்மா, ஒரு அம்மா யமதர்ம ராஜாட்ட கும்பிடுதுமா, நாங்க என்ன உனக்கு பாவம் பண்ணோம், எங்க ஊரு எம்எல்ஏவை கூட்டிட்டு போவேன் சீக்கிரம், கர்ம இல்லையா உனக்கு, கண் இல்லையா உனக்கு, என்ன நாங்க செய்யல, நான் எதையாவது செய்யறேன், எங்க ஊர் எம்எல்ஏ மட்டும் கூட்டிட்டு போயிரு, நல்லா இருப்பேன். ஐயா அடிக்கடி கூட்டிட்டு போயிடாத யமதர்ம ராசா, இந்த தேர்தலுக்கு வேலை செய்யவே காசுக்கு கடும்பாடு பட்டுட்டேன், என் பிள்ளைகளுக்கு ஒழுங்கான சோறு போட முடியல, தங்க இடம் கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டம். இது மாதிரி பல ஆயிரம் மடங்கு கூட்டம் வெளியில இருக்கு, வர்றதுக்கு அவனுக்கும் காசு இல்லை, எனக்கும் தங்க வைக்க காசு இல்லை, சோறு போட காசு இல்லை. யமதர்மா ஒரு கொஞ்சம் இடையில விட்டு தூக்கு.
இடைவெளி விட்டு தூக்கு. ஒன்றை நான் சொல்லுவேன், தமிழின மக்களினுடைய தன்மானம் பற்றி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவன் உழுது விளைக்கிற காட்டை அடமான வைப்பான், குடியிருக்கிற வீட்டை அடமான வைப்பான், கட்டிய பொண்டாட்டியின் தாலியை கூட அடமான வைப்பான். ஆனால் தன்மானத்தை ஒருபோதும் அடமான வைக்க மாட்டான். தன்மானமும் இனமானமும் தண்ணீர் கண்கள் என்று வாழ்கிற இன மக்கள் தமிழின மக்கள். அவனுக்கு உயிர் எது? 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் என்ற மாதிரி தமிழ் அவனுக்கு உயிர். தமிழ் எது? மானம், வீரம், அறம். இது 3ம் தான் தமிழ். இதன் வழி நின்று வாழ்கிற மான மறவர்கள் தமிழின மக்கள் தன்மானத்தை இனமானத்தை ஒருபோதும் அடமான வைக்க மாட்டார்கள். நீ 15,000 கொடு, 50,000 கொடு, 1 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடு, 5 கோடியை கூட கொடு, எல்லாத்தையும் வாங்கி அப்படி வைப்பான். வாக்கை விவசாயிக்கு போடுவான். இனிமேல் இந்த தேர்தலில் நீங்கள் கொடுக்கிற முடிவு தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிக்கும் வர வேண்டும் ஒரு விடிவு. எவனும் காசு கொடுக்க பயப்படும். காசை கொடுத்தால் மக்களிடத்திலே வாக்க வாங்கிவிட முடியும் என்கிற நம்பிக்கையை தகருங்கள். ஐயா அப்துல் கலாம் போதிக்கிறார் நமக்கு, நீ பட்டறை கல்லாக இருந்தால் அடி தாங்கு, சம்மட்டியாக மாறினால் ஓங்கி அடி என்கிறார். இதுவரை நீங்கள் பட்டறைக்கல்லாக இருந்து அடிதாங்கி விட்டீர்கள். இப்போது உங்கள் பிள்ளைகள் சம்மட்டியாக மாறி நிற்கிறோம். ஓங்கி அடித்து தகர்த்தெறிவோம். உங்கள் முன்னால் நிற்கிற பிள்ளைகளை பாருங்கள். என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, எல்லா பறவைகளும் மழை பெய்தால் கூட்டை நோக்கி பறக்கும். ஆனால் கழுகு இருக்கிறதே, அது மேகத்தை கிழித்துக் கொண்டு மேலே போய் பறக்கும். உங்கள் பிள்ளைகள் உருவத்தில் சிறியவர்கள், வயதில் சின்னவர்கள், பொருளாதாரத்தில் எளியவர்கள், வறியவர்கள், ஆனால் வலிமையில் மிகப்பெரியவர்கள். நாங்கள் மேகத்தை கிழித்துக் கொண்டு பறக்கிற கழுகை போல உறுதியானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ரொம்ப முக்கியம். ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னையே, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாளோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்க ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற உன்ன, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் அதிகாரத்தில் அமர வச்சு பாருங்க. பூமியின் சொர்க்கமாக என் தாய் நிலம் தமிழகத்தை, தமிழ்நாட்டை மாற்றி படைக்கிறனா இல்ல. பாலியல் தொந்தரவு, பிள்ளைய தாலி எடுத்துட்டு போனா, காதை எடுத்துட்டு போனா, வன்புணர்வு செஞ்சான், கூட்டு வன்புணர்வு செஞ்சான், வீட்டுக்குள்ள குதிச்சு கொள்ளையடிச்சான், பாட்டியை கொண்டு நகையை அறுத்தான், ஒன்னு இருக்காது. 6 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொண்டுட்டான். வண்டியை ஓட்டு அல்லாதீங்க, ஒரு 10 நிமிஷத்துல வரேன். யாராவே நடுச்சாலையில் வச்சு போடுறான் அவனு. ஏன் போட்டான் என்று கேட்பேன். என் பிள்ளைகளை தொட்டா அவன் நெஞ்சில வாயும் ஒரு தோட்டான். தட்சாலி வரல அங்க முடிஞ்சா அவன் அடக்கம் பண்ணிட்டியா, என்னை மன்னிச்சுக்கிறங்க, இனிமே அவன் செய்ய மாட்டான். இப்ப பிள்ளை அடக்கம் பண்ணுங்க, செட்டில் ஆயிரம் பிரச்சனை. மீட்டோ அவர் அன்பை தந்தார், அன்பை திருப்பி கொடுத்தேன். நெல்லை விதைத்தால் புல்லு முளைக்காது, முள்ளு முளைக்காது, நெல்லு தான் முளைக்கும். அன்பை விதைத்தால் அன்பு முளைக்கும், வம்பை விதைத்தால் வம்பு முளைக்கும். அதுதான் ராஜா. உலகம் பூரா இருக்கிற மரபு அதுதான். என்னப்பா பிரச்சனை? அமைதியா இருக்க விடுங்கப்பா அவங்கள. விடியா
அது ஒன்றும் இல்லை, புரட்சி தீயை பற்ற வைங்கன்னா பக்கத்தில் பற்ற வச்சுட்டா. நம்ம சொல்றோம், அவன் செய்யறான். நல்ல உணவு கொடுக்க முடியல, அண்ணனால தங்க வைக்க முடியல, சும்மா பொட்டல்ல சாரை பாய விரிச்சு கேட்டு இருந்தேன். பிள்ளை எப்படி படுத்துருக்காங்க, ஒரு கொட்டையை போட்டு படுக்க முடியுது. வரும் இரு, கோட்டையை பிடிக்க போறவனுக்கு கொட்டையில் இன்னைக்கு படுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடு வீடு பார்த்துக்கிடுவேன், விடு ஒன்றும் இல்லை, விடு விடு. பல பேர் நெஞ்சு வழியில மருத்துவமனைக்கு போவான் பாச்சேரு, பல பேர் போவான். நான் தான் சொல்றேன், எங்கள் ஆத்தாள் அப்பனுக்கு நான் அந்த அரசியலை செய்யல. நான் சோர்ந்துருவேன்னு நினைக்கிறான். வானூர்தி நிலையத்தில் வந்துட்டேன். நான் டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறேன்னா நான் உன்னை நம்பி தான் நான் படிக்கிறேன். நீ தொடர்ச்சியாக நமக்கு வாக்கு போடலைன்னு இந்த கோவத்தில் ஏதாவது பண்ணிடாதண்ணா, வேணான்னு பண்ணிடாதண்ணா, அண்ணா எங்களை கைவிட்டுறாதண்ணா, நாங்கள் இருக்கோம்னா உனக்குண்ணா அண்ணா அவன் பேச்சே போயிட்டு இருக்கான். போடா நான் கைவிடுறாளாடா, போடா அப்படி படிக்கிற வேலையை பாடுறானா. அண்ணா நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் நாங்கள் இருக்கோம்னா அண்ணா அப்படின்றான். ஒருத்தனா உசிலம்பட்டியில் ஐயா தேவர் சிலைக்கு மாலை போட்டு போயிட்டு இருங்க, கண்ணாடியை தட்டான் 10 பேர் வந்து சின்ன சின்ன பசங்க இறக்கு கண்ணாடியா, நாங்க இருக்கோம், நீ தைரியமாரு அப்படின்னா அவன் அர்த்தம் நீ நல்லா இருப்ப. உனக்கு எங்கள் தலைவன் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா, துன்பத்தை கொடுத்தவனுக்கு அப்படியே திருப்பி கொடுத்துரு. அன்பை கொடுத்தவனுக்கு திருப்பி அன்பை கொடுக்குறோம்ல, அப்படித்தானே செய்யறோம். ஐ லவ் யூனா மீ டூங்கிறோம்ல, அது மாதிரி துன்பத்தை கொடுத்தவனுக்கு திருப்பி துன்பத்தை கொடுத்துடணும். வலியை கொடுத்தவனுக்கு அந்த வலியின் அருமையை உணர்த்திடணும். ஏன்னா உயிர் வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான். நீங்கள்ல விட்டு இருந்தா எனக்கு மண்டை உடைய ரத்தம் வரும், நாங்கள்ல விட்டு இருந்தா உனக்கு தக்காளி சட்னி வருமா? உனக்கு மண்டை உடைய ரத்தம் வரும் ராஜா. 5 நிமிஷம் கிரேஸ் டைம் கொடுங்க. கிரேஸ் டைம் வழக்கு தானே, எம்எல்ஏ தானே, அடிக்கடி வேண்டியது இருக்குது. ஏற்கனவே ஒரு வன்கொடுமை வழக்கு போட்டிருக்கீங்க. இருங்க, என் கடியாரம் இன்னும் 5 நிமிஷம் காட்டுதுங்க, இன்னும் 5 நிமிஷம் காட்டுது. இடையில ஒரு புலி பாயுது பாருங்க. 2 கையிலையும் நகங்கள் கிழிச்சு கொண்டு திராவிட பன்னிகளை அடிச்சு வேட்டையாட புலிகள் பாயும் போது வாக்குக்கான மதிப்பு விலை ஏறிக்கொண்டே போகுது. எப்படி ஏறுது? எரிவாயு உருளை, எரிகாற்று உருளை விலை ஏறுது, பால் விலை ஏறுது, அரிசி விலை ஏறுது, மின்கட்டண விலை ஏறுது, நூல் விலை ஏறுது, சொத்து வரி ஏறுது, எல்லாமே ஏறுது. வாக்குக்கான காசு ஏறுது, என்னால் ஏறுது. அதுக்காவது இந்த மகனுக்கு போட்டு விடுங்க. ரொம்ப நன்றிடா மகனே, 15,000 கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதான் எனக்கு அரிசி 1 மூட்டை கொடுத்தான். அம்மா அரிசியை வாங்கிட்டு வாக்கு போட்டுறாதீங்கம்மா, வாக்கி அரிசி போட்டு விட்டுருங்கம்மா. அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு வாக்கி அரிசி போட்டு விட்டுருங்கம்மா. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க கருத்து கணிப்புன்னு ஒரு இது வேலை இல்லாத சும்மா தெருவில் நீங்க யாருக்கு போடுவிய, நீங்க யாருக்கு போடுவிய, நீங்க யாருக்கு போடுவிய, அதுலயே என்னை சொல்றதுக்கு அவங்களுக்கு மனசே வராது. அதுலயே இளைய தலைமுறை வாக்குகள் 29.5 விழுக்காடு நாம் தமிழர் கட்சிக்கு தாங்கிறான். இன்னும் 20 விழுக்காட்டு வாக்காளர்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை. அது அவன் சொந்த முடிவு, என் முடிவு, எனக்கானது. என்ன வேணாலும் நடக்கலாம். புரட்சிங்கிறது இப்படிதான் நடந்திருக்கு. ஒரு நொடியில மாற்றம் வந்துடும், தூக்கி போட்டுருவான். நீ பாரு, நமக்கு இடையூறுகள் செய்தாலும் சிறப்புற நமக்கு பாதுகாப்பு பணியை வழங்கிய நம்முடைய மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய அன்பும் நன்றியும் வணக்கமும். நீங்கள் பெருமையுடனும் மதிப்புடனும் மகிழ்வுடனும் வாழ்வதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி அரசமைப்பது ஒன்றுதான் இருக்கிறது. அதற்காக உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கையும் எங்களுக்கு அஞ்சல் வழியாக அனுப்பி எத்தனை தேர்தல் வந்தாலும் நீங்கள் எங்களுக்கே வாக்களிக்க வேண்டும்.
என இந்திய பாதுகாப்பு பணியில் பணியாற்றுகிற என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்கள் அனைவரும் எனக்குத்தான் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள், இனியும் செலுத்துவார்கள்.